அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலாக்குவார், பயப்படாதே. ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இன்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கை அவாந்தர வெளியைப் போல வெறுமையாக காணப்படலாம். அவாந்தர வெளி என்பது ஒரு வெட்டாந்தரை. அதில் எந்த மரம், செடி, கொடி, கனி எதையும் பார்க்க முடியாது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வெறுமையாக காணப்படும். இப்படியும் சிலருடைய வாழ்க்கை காணப்படும். அவர்கள் நிறைய கனவுகளும் தரிசனங்களும் கண்டிருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையை பார்க்கும்போது வனாந்தரமாகவும் அவாந்தரமாகவும் தோன்றும். யோசேப்பின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவனுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தேவன் கொடுத்திருந்தார். அவனுடைய சகோதரர்கள் அவனை பணிந்து கொள்ளும் அளவிற்கு அவன் உயர்ந்திருப்பதாக தரிசனத்தை கொடுத்தார். ஆனால் அவன் வாழ்க்கையிலோ அப்படியே தலைகீழாக நடந்தது. குழிக்குள் விழுந்து கிடக்கும் அவல நிலை, அடிமையாகி போகும் அவல நிலை, உயர்வுக்கு வழியே இல்லை என்ற வெறுமையான நிலை. ஆனாலும் கர்த்தர் சொன்னபடியே உயர்த்தினார், எகிப்திற்கே அதிபதியாக்கினார். சீயோன் பர்வதம் கர்த்தருடைய பர்வதமாக உருவகப்படுத்தப்படுகிறது. சீயோன் பரலோகத்திற்கும் கூட ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சீயோனுக்கே ஒரு பாழான நிலை ஏற்பட்டிருக்கிறது. சீயோனை முதலாக தாவீது தான் பிடித்து அதை தாவீதின் நகரமாக்கினான். ஆனாலும் இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போகும் காலத்தில் சீயோனும் சூறையாடப்பட்டது. அந்த பட்டணம் பாழாய் போனது. கர்த்தரின் தோட்டம் போல இருக்க வேண்டியது பாழாய் போனது. ஆனாலும் அது மீண்டும் கர்த்தருடைய தோட்டத்தைப் போல மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுகிறது. சீயோனின் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் என்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என்று கலங்குகிறீர்களா? எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் கர்த்தர், பயப்படாதிருங்கள். அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தைப் போல மாறுமானால் உங்கள் வாழ்க்கை மாறாதா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பயப்படாதிருங்கள். ஆமென்.